السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த ஸலவாத்தை 4444 தடவைகள் ஓதுவோம். இந்த ஸலவாத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்கள் நீங்கும். அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஸலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் வெள்ளிக்கிழமை என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள். இன்னும் சில இமாம்கள் அதாவது ஜும்ஆவுடைய அந்த நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதிகமான இமாம்களுடைய கருத்து என்னவென்றால், அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம், இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் என்று அதிகமான இமாம்கள் கூறுகிறார்கள். நாம் இந்த நேரத்திலே எல்லா நேரத்திலும் நாம் துஆக்களை கேட்போம். ஏதோ ஒரு நேரம் துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நம்முடைய துஆக்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். இந்த ஸலவாத் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு ஸலவாத். யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு தடவை ஸலவாத் கூறுகிறார்களோ, அல்லாஹ் 10 தடவை அவர்கள் மீது அருள் செய்கின்றான். இதனை இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்திருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கையின் அளவு, என்னுடைய இந்த தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று அந்த நோக்கத்திலே இந்த எண்ணிக்கையின் அளவு ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அல்லாஹ் அந்த தேவைகளில் நோக்கங்களில் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருவான். இமாம்கள் ஓதி அனுபவம் அடைந்ததை அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன ஸலவாத் என்றால், அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வஸல்லிம் ஸலாமன் தாம்மன் அலா சய்யிதினா முஹம்மதில் லதீ தன்ஹல்லு பிஹில் உக்து வதன்ஃபரிஜு பிஹில் குரபு வதுக்லா பிஹில் ஹவாயிஜ் وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك என்று வரக்கூடிய இந்த ஸலவாத்தை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.